ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பகாரா ரைஸ் தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் போடலை, வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு நல்லா வெடிச்சு வந்ததுமே இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா தாளிச்சிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போல் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். அதை நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு நான் 4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுமே 1/2 மணி நேரம் போல் ஊறின அரிசியை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே நெய் விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை வந்து மேலே போட்டு தம் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பகாரா ரைஸ் வந்து ரெடி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.